குருவின் தினம் ஒரு சுவடுகளில் மத்தியஸ்தம் அப்படின்ற வார்த்தையை எடுத்துக்கலாங்க. இந்த வார்த்தையோடைய அர்த்தம் நாங்கள் சொல்கிற கதையில் வேணால் நீங்கள் எடுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா அதனுடைய முழுமையான பகுப்பாய்வுக்குள்ளே உங்களையும் நாங்கள் இறக்கி விட ஆசைப்படுறோங்க. ஒரு குரு சீடன் உறவுக்குள்ள எத்தனை சீடர்கள் இருந்தாலும் அந்த சீடர்கள் ஒருத்தர் மீண்டும் மீண்டும் அவர்களுக்குள் வெற்றியையும் தோல்வியும் கணக்கிட்டு கொண்டே சென்றாங்களாங்க. ஒரு சீடன் ஜெயிக்கின்றான், மற்றொரு சீடன் அதில் தோற்கின்றான்னா இதில் குருவிற்கு வெற்றியா தோல்வியாங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு நிர்பந்தமான விஷயமா இருக்காங்க. குரு வெற்றியை கணிக்கின்றாரா இல்லை தோல்வியை கணிக்கின்றாரா என்பதை விட ஒரு சிறுவன், அதாவது தன்னுடைய சீடன் எதில் தோற்கின்றானோ அதிலிருந்து அவன் வெற்றியை எப்படி கணிக்கின்றான் என்பதையும், எப்படி வெற்றி பெறுகின்றானோ அதிலிருந்து அவனுடைய தோல்வியில் எது அவனை மீண்டும் முன்னோக்கி அழைத்து செல்கின்றது என்பதையும் அவனுடைய கணிக்கும் தன்மையிலிருந்து தான் மிகவும் அவர்களுக்குள் ஒரு அனுபவத்தை கொடுக்க ஆசைப்பட்டாராங்க. இப்படி நித்தியவான்கள் பல பேர் எதையெல்லாம் வெற்றி தோல்வி என்று தன்னுடைய ஆயன கலைக்குள் அதை மறைத்து வைத்து ஆசிர்வாதத்தின் முழு அர்ப்பணத்தையும் தன்னுடைய யாரெல்லாம் வைத்து கொண்டு அதை பிறருக்கும் கொடுக்கும் பொழுது அந்த சீடர்கள் அனைவருமே வெற்றி தோல்வி என்று பார்க்காது அதில் கிடைக்கும் அனுபவத்தில் தான் அடைந்த ஒவ்வொரு அனுபவத்தையும் எப்படி ஞானம் என்று எடுத்துக்கொண்டு முன்னோக்கி செல்ல ஆசைப்படுகின்றார்களோ அப்பொழுதே அந்த சீடர்கள் அனைவரும் குருவின் முழுமையான சீடர்களாக ஆக்கப்படுகின்றார்கள். நிதர்சனத்தை உணராத பல சீடர்கள் இதிலிருந்து தன்னையும் உணராது தனக்குள் ஏற்படும் இந்த மாற்றத்திற்கு மறு ஓமைக்குள் செல்லாது பிற எண்ணத்தையும் தன் எண்ணத்தையும் ஒன்றுபடுத்தி பார்க்காது பிறர் எண்ண நலனிலிருந்து தன் எண்ண நலம் எது என்பதையும் மீண்டும் மீண்டும் கிரகித்து கொள்ளாது வெளியேறிவிட்டால் அவர்கள் அப்பொழுதே அந்த குருவின் தத்துவத்திலிருந்தும் குருவின் முழு ஞானத்திலிருந்தும் அவர்கள் எண்ணமே அவர்களை விலக்கி விடுகின்றது என்பதை கூட சொல்லலாங்க. மீண்டும் என் சகாப்தத்தில் வெற்றி தோல்வி என நான் எதை கணிக்க ஆசைப்படுகின்றேனோ அதில் உங்கள் எண்ணத்தில் நானே முழுமையாய் விளையாட ஆசைப்படுகின்றேன். நானே அனைத்திற்கும் வெற்றி, நானே அனைத்திற்கும் தோல்வி. இதை யாரெல்லாம் புரிந்து கொள்கின்றார்களோ அவர்கள் மட்டுமே என் சீடர்களாகவும் என்னோடு பயணம் செய்வர்களாகவும் இருக்கின்றனர். இன்று வரை என் பயணத்தில் நான் ஒருபொழுதும் யாரையும் இறக்கிவிட்டதில்லை. ஏனென்றால் என் எண்ணம் எல்லோருள்ளும் கலந்திருக்கும் வரை என் பயணத்தில் அவர்களும் என்னோடு பயணிக்கின்றார்கள். எப்பொழுது தன் எண்ணம் என்று எண்ணுகின்றார்களோ அப்பொழுதே அவர்கள் அப்பயணத்திலிருந்து அவர்களே தன்னை விடுவித்துக் கொள்கின்றார்கள். நிஜத்தை நிரூபிக்க நான் ஒவ்வொரு முறையும் அவர்களுக்குள் இருந்து மீண்டும் மீண்டும் ஒளிப்பிழம்பாய் ஒவ்வொரு இடத்திலும் சிதறல்களாகவும் வெடித்து காட்ட ஆசைப்படுகின்றேன். நீங்களும் உங்களை உணர்ந்தார் உங்களுக்குள் நான் மீண்டும் வெற்றியா தோல்வியா அனைத்திலும் நானே அதிபதி. அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.